இன்னைக்கு வேற சண்டே, ரொம்ப பசிக்குது. காலையிலேருந்து எதுவுமே சமைக்கல, எதுவும் சாப்பிடல இன்னும். இவன் என்னடான்னா இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கான். வாங்க புவனேஷ்டே போய் கேட்போம் என்ன பண்ணலான்னு. இவன் யாருன்னு பார்க்குறீங்களா புதுசா? நான் தான் தினேஷ், புவனேஷோட ரூம்மேட். மணி மதியம் 12 ஆகுது, இன்னும் இந்த நாய் இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கு. வாங்க போய் இருக்கலாம். மதியம் ஆயிடுச்சுடா, வாடா சமைக்கலாம், ரொம்ப பசிக்குது. டேய் இதுக்கு மேல சமைச்சு சாப்பிடுறது விடிஞ்சு போயிரும்டா. அது என்கிட்ட வேற ஒரு வழி இருக்குது. என்னது? உன் போனை கூட. என்ன ஆப்ல ஆர்டர் பண்ண போறியா? டேய் ஆப்லாம் ஆர்டர் பண்ண கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேல ஆயிடும். எனக்கு வேற வழி இருக்கு, அது கூட நான் பண்றேன். என்ன வழின்னு சொல்லிட்டு போங்க. வேக்ஸ் கிச்சன் தெரியுமா? தெரியாது. வேக்ஸ் கிச்சனுங்கிறது ஒரு ரெஸ்டாரண்ட், ஓகேவா? அது சென்னையில் கிட்டத்தட்ட பார்த்தா 39 பிரான்ச் வச்சிருக்காங்க. சென்னையில் நீ எங்கேருந்து ஆர்டர் பண்ணாலும் சரி, கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்க வந்து ஃபுட் டெலிவரி பண்ணிடுவாங்க. அது ஜஸ்ட் ஆப்லாம் தேவை கிடையாது, ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணி சொன்னா போதும். நம்பர் என்னன்னு பார்த்தோன்னா 39253925. இந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணோம்னா அவங்க கொஞ்ச நேரத்தில் வந்து கொடுத்துருவாங்க. அதுவும் சுட சுட சாப்பிடலாம், டேஸ்ட்டாக சாப்பிடலாம், ஓகேவா? சரி, நான் நீயே ஃபோன் பண்ண, எனக்கு சலுப்பாக இருக்குது. நம்பர் ஞாபகம் இருக்கா? 3925 தானே? ஓகே, நம்ம வந்து ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே தான் இங்கே வந்துருச்சு. இப்போ வந்து நானும் தினேஷும் தான் சாப்பிட போகிறேன். இங்கே வந்து ரொம்ப பசியாக இருக்குன்னு சொன்னால, ஸோ அதுக்காக தான் வந்து இத்தனை டிஷ்ஷஸ் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்தோம்னா கிறிஸ்பி லேம்ப், ஓகே இது. அப்புறம் இது வந்து பார்த்தோம்னா அந்த வேக்ஸ் கிச்சனோட ஸ்பெஷல் சிக்கன் ரைஸ். இது பார்த்தோம்னா வேக்ஸோட ஸ்பெஷல் சிக்கன் நூடுல்ஸ். இது வந்து மேச்சோ சூப்பு. அப்புறம் இது வந்து சிக்கன் மோமோ. சிக்கன் மோமோக்கு வந்து இது சைடிஷ் கொடுத்துருக்காங்க, தொட்டுட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இது ஃப்ரைடு சில்லி பீஃபு, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது பார்த்தோம்னா டிராகன் சிக்கன், ஓகே. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, கொஞ்சம் இதை விட்டுட்டேன். இது எதுக்குன்னு பார்த்தோம்னா இந்த சூப்பில் போட்டு கொடுக்கறதுக்கான டாப்பிங்ஸ். இதுதான் ஓவரால் நாங்கள் இத்தனை ஐட்டத்தை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். எங்கள் பசின்னு சொன்னதுக்காக தான் இத்தனை. ஓகேவா, நம்ம வந்து சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஓகே, லெட்ஸ் கோ. நல்லா இருக்கு. நார்மலாக கடைகளில் சாப்பிட்ற சூப்பர் மாதிரி இல்லை, வித்தியாசமாக ஏதோ இருக்கு. நார்மலாக இருக்கும் போல் எக்கு, கேரட்டு அண்ட் தென் நிறைய இருக்கு. தென் சிக்கன் தெரியுதுல்ல, சிக்கன் நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய கொடுத்துருக்காங்க. மற்ற இடத்துல பார்த்தோன்னா வச்சுக்கோங்க தண்ணி மாதிரி இருக்கும், இங்கே நல்லா அப்படியே கிட்டியாக நல்லா இருக்கு. அப்படியே செம்மையாக இருக்கு. அந்த ஒரு வெஜிடபிள் டேஸ்ட்டும் இருக்கு, அந்த எக்கோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. இதில் இருக்க சிக்கன்லாம் ரொம்ப வெந்திருக்கு, நீட் அண்ட் கிளியராக இருக்கு. ஒரு சில கடைகள்லாம் சிக்கன் வந்து ரப்பர் மாதிரி இருக்கும், ஆனால் இங்கே அப்படி இல்லை, நீட்டாக டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து கிறிஸ்பி லேம்ப் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா பார்க்குறதுக்கு நல்லா அப்படியே டெம்ப்டிங்காக இருக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, செம்மையாக இருக்கு. மிளகா சூப்பர். காரம் கரெக்டாக இருக்கு, ரொம்ப காரம் இல்லை, ஆவரேஜான காரம் தான். ரொம்ப சில குழந்தைங்களாம் சாப்பிட்டா ஒரு காரம் சாப்பிட மாட்டாங்க, ஸோ இது கரெக்டாக இருக்கு. இங்கே பாருங்க, டிராகன் சிக்கன் இருக்கு. டிராகன் சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. டிராகன் சிக்கன் நல்லா இனிப்பா, அந்த அந்த சாஸோட ஸ்வீட்னஸும் அந்த சிக்கனோட டேஸ்ட்டும் மிங்கிளாக இருக்கு. இதுலேயும்
அந்த வேக்ஸ் கிச்சன்ல இருக்க அந்த ஒரு ஃப்ளேவர் இங்க தெரியுது. டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்கு, நல்லா இனிப்பா. அந்த சாஸோட டேஸ்ட் நல்லா இருக்கு, அது திகட்டுற மாதிரி இல்லை, நல்லாவே இருக்கு. நல்லா அப்படியே மசாலா கலந்த மாதிரி இருக்கு, அப்படியே பாக்குறதுக்கு இன்னும் 2 சாப்பிடணும் போல இருக்கு இமிடியேட்டா. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா சில்லி பீஃப் இருக்கு. சில்லி பீஃப் வந்து நல்லா அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிருக்காங்க போல, கலரே அப்படியே தெரியுது, புது கலரா இருக்கு. ஆனா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பீஃபோட டேஸ்ட் நல்லா இருக்கு. இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு எனக்கு தெரியல கரெக்டா. கிறிஸ்பியாவும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தாகவும் இல்லாம மீடியமா ஃப்ளேம்ல வேக வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. அந்த ஹெவியான காரம் இந்த ஃபுட்ல எதுலையுமே நான் பார்க்கல. மீடியம் காரம், அதுக்கேற்ற மாதிரி டாப்பிங்ஸ் ஆட் பண்ணி ப்ராப்பரா அந்த ஒரு சாஸோட அந்த கிரேவியோட இதுவும் இருக்கு. ஆஸ் யூஸ்வல் சில்லி. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரட் மோமோஸ். எங்களோட ஆல் டைம் ஃபேவரட். எப்பயுமே இதெல்லாம் சாப்பிடுவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மோமோஸ், சிக்கன் மோமோஸ். ஓகே, இது வந்து இதில் தான் இதில் தொட்டுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா வச்சுக்குவேன். நல்லா அப்படியே எடுத்துக்கிறேன். செம்மையா இருக்கா. நானும் ட்ரை பண்ண போறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது மோமோஸ். இவனுக்கு மோமோஸ்னு ஒரு டிஷ்ஷை இன்ட்ரோ கொடுத்ததே நான் தான். எஸ், சூப்பராக இருக்கு. இன்னும் கூட சாப்பிடலாம், இன்னும் நிறைய ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கு மோமோஸ். அது இந்த சாஸ் சூப்பராக இருக்கு. ஒரு சில இடத்துல நான் மோஸ்ட்லி வந்து காரமாக அந்த சாஸ் வந்துட்டு காரமாக தான் சாப்பிடுவோம். பட் இது ஸ்வீட்டாக இருக்கிறதுனால லைஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. இதுவும் சூப்பராக இருக்கு. இதில் நிறைய பார்த்தோம்னா புதினா தலை, நிறைய ஒரு வெங்காயம், சாஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இதில் எதுவுமே குறை சொல்கிற மாதிரியே இல்லை. என்னடா எல்லாத்தையும் பாசிட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதுங்க, உண்மையாலுமே அந்த அளவுக்கு இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, மெயின் டிஷ் போகலாமா? மெயின் டிஷ்ல நூடுல்ஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு. இவன் நூடுல்ஸ் சொல்லுவான், நான் ரைஸ் சொல்லுவேன். ஆக்சுவலாக வந்து அவங்களுடைய ஸ்பெஷல் நூடுல்ஸ் சொல்லியிருக்காங்க, வேக்ஸோட ஸ்பெஷல் நூடுல்ஸ், ஸ்பெஷல் ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இது நம்ம ஊர் நூடுல்ஸ் இல்லை, வித்தியாசமாக இருக்குது. நூடுல்ஸோட டேஸ்ட்டு நல்லாவும் இருக்குது. அதே சமயத்தில் சிக்கன் நல்லா இருக்குது. அப்புறம் காளான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், காளானும் போட்டிருக்காங்க, சிக்கன் போட்டிருக்காங்க. அப்புறம் ஆக்சுவல் முன்ன சொன்ன மாதிரி தான் பெரிய மிளகா, அந்த கொடை மிளகான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கொடை மிளகாவும் இதில் அரைச்சி போட்டிருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் முன்ன சொன்னதே தான், காரம் கரெக்டாக இருக்குது. எதுலையுமே காரத்தை குறை சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அப்புறம் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் இதில் போட்டிருக்காங்க. சிக்கன் மோஸ்ட்டாக நான் நூடுல்ஸ் சாப்பிட மாட்டேன். ஆனால் இந்த நூடுல்ஸ் என்னன்னு தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட போகிறேன் கண்டிப்பாக. அப்படிதான் பாருங்க. ரைஸ் நம்ம ஆல் டைம் ஃபேவரட் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிக்கன் ரைஸ் கொடுத்தாலே நம்ம சாப்பிட்ருவோம். ஆமாம், இந்த மாதிரி டேஸ்ட்டில் நூடுல்ஸ் சாப்பிட்டது கிடையாது. நம்ம நார்மலாக ஒரு ஷாப்பில் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். பட் இது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்குது. செம்ம அதே காஞ்ச மிளகா டேஸ்ட் இதுலேயே இருக்குது. அதே தான், சிக்கன் கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா இருக்கு, கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். குறை இல்லாத சிக்கன் ரைஸ். நார்மலாக நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குறை சொல்லுவீங்க, இந்த சிக்கன் ரைஸில் இதனால இல்லை, அதனால இல்லை, அது நோட்டு இது நோட்டுன்னு. ஆனால் இதில் பர்ஃபெக்டாக இருக்கு எல்லாமே. வித் வெஜ் டாப்பிங்ஸ் அண்ட் எக் டாப்பிங்ஸ், தென் சிக்கன் இருக்கு, வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு. வெஜ் இருக்கு. இதில் பார்த்தோம்னா வச்சுங்களேன், எக்கு போட்டிருக்காங்க, சிக்கன் போட்டிருக்காங்க, வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க, எல்லாமே நிறைய போட்டிருக்காங்கப்பா. சூப்பராக இருக்குது. அது அந்த குவான்டிட்டியும் நல்லா இருக்குது, கொடுக்குற ப்ரைஸ்க்கு குவான்டிட்டியும் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. இந்த ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கினா கண்டிப்பாக வந்து ஒரு ஆள் வயிறு நிறைய சாப்பிட்லாம். பட் நாங்கள் இத்தனை டிஷ் வாங்கி 2 பேர் சாப்பிட்றோம்னா நாங்கள் கொஞ்சம் ஹெவியாகவே சாப்பிடுவோம். அதனால தான் இத்தனை டிஷ் வச்சுருக்கோம். ஓகே, நம்ம மட்டும் சாப்பிட்டு இருந்தால் போதாதும் இல்லை, அவங்களும் பாருங்க பார்க்கறவங்களே செம்ம டெம்டிங்காக இருக்காங்க. அவங்களும் எப்படி சாப்பிடணும்னு சொல்லிடலாம். இது நாங்கள் வேக்ஸ் கிச்சன் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக நாங்கள் வேக்ஸ் கிச்சனில் தான் ஆர்டர் பண்ண முன்னாடியே சொல்லிட்டேன்ல, இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்கிறேன். வேக்ஸ் கிச்சன் பார்த்தோன்னா சென்னையில் இருக்குது. சென்னையில் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 39 பிரான்ச்சஸ் இருக்காங்க. நீங்கள் சென்னையில் எந்த ஏரியா இருந்தாலும் சரி ஆர்டர் பண்ணணும். உங்களுக்கு நான் ஃபோன் பண்ண கொஞ்ச நேரத்தில் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் சூடாகவே இருக்குது எல்லாமே. ஓகேவா,
நீங்களும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. நம்பர் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு, அவங்களும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்க. நம்பர் வந்து 3925. என்னடா 2 டைம் சொல்கிறான்னு பாருங்களா, 2 டைம் இல்லைங்க, 3925 இதுதான் நம்பர். கீழே தான் இந்த நம்பர் தான். இதுக்கு வந்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. இல்லை எனக்கு வந்து வீட்டில் வேணாம், நான் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டோன்னா அங்கே டைனிங்கும் இருக்குது. ரெஸ்டாரண்ட் வந்து உங்களுக்கு நியர்பை ஷாப் இடத்துல எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் கூகுள் மேப்பில் கூட சர்ச் பண்ணாலே கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம இதுக்கு மேலே பேசினே வேணாம், நம்ம இதெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணிடலாம். ஓகே, கண்டிப்பாக காலி பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப வரோம். அது மாதிரி இன்னொன்று மறந்துட்டோம். வழக்கம்போல என்ன, நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, டாடா, பாய்.